வணக்கம் மக்களே, இது உங்கள் மை மினி ஸ்டோரி சேனல். நான் உங்கள் கதை சொல்லி. மனதை நெகிழ வைத்த ஒரு உண்மையான சம்பவத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு பாரம்பரியமான விவசாயி நிறைய மாடுகள் வச்சிருந்தாரு. வயசு ஆக ஆக அந்த மாடு எல்லாத்தையுமே பாத்துக்க முடியல. மாடு அவ்வளவு சீக்கிரமாவெல்லாம் வளர்த்துற முடியாது. மாடு வச்சிருக்கவங்களுக்கு தான் தெரியும். வெளியூர் கூட போக முடியாது. வீட்டுல கண்டிப்பா யாராவது ஒரு ஆள் இருக்கணும். காலையில பால்காரர் 2 மணிக்கு வருவாரா இல்ல 4 மணிக்கு வருவாரான்னு தெரியாது. அவர் வந்து பால் பீச்சிட்டு போன உடனேயே புல்ல இருக்கிறதுக்கு ஓடணும். மறுபடியும் புல்லையெல்லாம் எடுத்துட்டு வந்து வீடு சேர்க்கணும். மாடு சாணி எல்லாம் அள்ளி போடணும். அந்த சாணியை பத்திரப்படுத்தணும். மாடுகளுக்கு தீவனம் சரியா கொடுக்கணும். பார்த்து பார்த்து வளர்க்கணும். கொசுக்கடி இருக்க கூடாது. இப்படி எல்லாம் கண்ணும் கருத்துமா தான் மாடு வளர்க்க முடியும். அப்படி ஆசையா நிறைய பேர் மாடு வளர்த்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான், பாரம்பரியமாவே அப்படித்தான். பல தலைமுறையில இருந்து அந்த மாதிரி தான் வளர்த்துட்டு வந்தாங்க. திடீர்னு மாடு எல்லாத்தையும் விற்க வேண்டிய நிலைமை. அவர் கடைசியா 3 மாடு மட்டும்தான் வச்சிருந்தாரு. அதுல 2 பெரிய மாடு, இன்னொன்னு ஒரு சின்ன மாடு. 5 வயசு தான் இருக்கும். மனசு பாரத்தோட அந்த மாடை வித்தாச்சு. பல வருஷம் இப்படியே போயிருச்சு. மாடு கண்டுன்னு எதுவுமே இல்லாம வாழ்க்கையும் நகர ஆரம்பிச்சது. அப்போ அந்த விவசாயி ஒரு விஷயமாக வெளியூர் போயிருந்தாரு. அப்போ ஒரு முக்கியமானவரை பாக்குறதுக்காக வெளியூர் போன நேரத்துல அவர் சொன்ன அட்ரஸுக்கு வந்தாச்சு. அந்த ஏரியாக்குள்ளதான் அவர் இருக்காரு. ஆனா சரியா வீடு தெரியாம போன் எடுத்து அவருக்கு போன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவரோ எடுக்கவே இல்லை. அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இங்க பாப்போம், 4 பேர்கிட்ட விசாரிப்போம்னு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சாரு. அந்த நேரத்துல ஒரு மாட்டு கொட்டையில இருந்து பயங்கரமான சத்தம். ஒரே ஒரு மாடு மட்டும் குதிச்சு குதிச்சு கத்திக்கிட்டே இருந்துச்சு. அவரு அந்த கொட்டத்துக்கு பக்கத்துல தான் நிக்கிறாரு. அந்த மாடு செய்யறது எல்லாம் பார்த்ததுமே யதார்த்தமா திரும்பி பார்த்தவருக்கு ஒரே அதிர்ச்சி. அது ஏன் தெரியுமா? அது அவருடைய மாடு. அவர் செல்லமா வளர்த்த அந்த மாடு. கடைசியா விற்கும் போது அந்த மாட்டுக்கு 5 வயசு. தன்னோட பழைய முதலாளியை பார்த்ததுமே அதுக்கு இருந்த சந்தோஷமே தனிதான். பயங்கரமா சத்தம் போட்டதுமே வீட்டு ஓனர் ஒரு பக்கம் ஓடி வந்துட்டாரு. என்ன ஆச்சு உனக்குன்னு சொல்லிக்கிட்டே அவர் பக்கத்துல வர, இந்த விவசாயியும் அந்த மாட்டு பக்கத்துல போனதுமே அந்த மாடு தன்னோட நாக்கால அன்பு மலைய பொழிய ஆரம்பிச்சது. கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சது. அதை அழுகைன்னு சொல்ல முடியாது, ஆனந்த கண்ணீர். பல வருஷம் கழிச்சு தன்னோட முதலாளியை பார்த்திருக்கோம்ன்ற ஆனந்தமோ என்னவோ தெரியல. சொந்த அப்பா மாதிரி நினைச்சதான்னு கூட தெரியல. ஐயா நீங்க யாரு? மாடு இது வரைக்கும் இந்த மாதிரி சத்தம் போட்டதே இல்ல. கிட்டத்தட்ட 8 வருஷமா என் கிட்டதான் இருக்கு. நான் பார்த்ததுலயே ரொம்ப ரொம்ப நல்ல மாடு. ஆனா திடீர்னு ஏன் இப்படி சத்தம் போட்டதுன்னு தெரியல. உங்க கைய பிடிச்சு நக்கிட்டு இருக்கே, நீங்க யாரு என்னன்னு விசாரிக்கும் போது, இல்லம்மா இந்த மாடு நான் வளர்த்த மாடுதான். கடைசியா விற்கும் போது இவனுக்கு 5 வயசு. வண்டியில ஏத்த முடியல, ஒரே அழுக. என் மடிய புடிச்சுக்கிட்டு போக மாட்டேன்ட்டான். இப்ப பார்த்ததுமே அடையாளம் கண்டுபிடிச்சு என்ன கூப்பிட்டு இவ்வளவு நேரம் என் கைய பிடிச்சு பயங்கரமா நக்க ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லி அவர் கண் கலங்கி பேசினாரு. இதை கேட்ட அந்த மாட்டுடைய ஓனர், இந்த தெருவுல எல்லாருக்குமே பிடிச்ச மாடு இதுதான். சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இந்த மாடு கிட்ட கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்துட்டு போவாங்க. ரொம்ப பாசமா வளர்த்திருக்கீங்க, நல்ல வளர்ப்பு. ஒரு தடவை கூட யாரையும் எட்டி உதைச்சது கிடையாது. யாரா இருந்தாலும் அன்பா தான் பழகும். உண்மையிலேயே நீங்க இந்த சாமியை நல்லா வளர்த்திருக்கீங்க. உண்மையை சொன்னா இவனும் ஒரு சாமி தான். அதான் உங்களை பார்த்ததுமே கூப்பிட்டுட்டான் போலன்னு சொல்ல அந்த விவசாயிக்கு அந்த இடத்துல இருந்து வர்றதுக்கு மனசே இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அங்கேயே இருந்தாரு. அவர் யாரை பார்க்கணும்னு வந்தாரோ அவர் போன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவர் எடுக்கவே இல்ல. பேசாம போனை வச்சுட்டு அந்த மாடு கூடயே ரொம்ப நேரம் அங்கேயே உட்கார்ந்து இருந்தாரு. ஒரு சின்ன பிள்ளை மாதிரி மடியில படுத்துக்குச்சு. அந்த விவசாயியும் வெள்ளை வேட்டியில கரப்பட்டாலும் பரவாயில்ல, என் செல்ல பிள்ளை கொஞ்ச நேரம் படுக்கட்டும்னு அமைதியா தடவி கொடுத்துட்டே உட்கார்ந்து இருந்தாரு. இத பார்த்த அந்த புது ஓனருக்கும் கொஞ்சம் மனசு நெகிழ்வாதான் இருந்துச்சு. அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்து விசாரிச்சுட்டு போனாங்க. இது உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம் தான். 10 வருஷம் கழிச்சு அந்த மாடு 2 பேர்கிட்ட கை மாறியும் இன்னும் அவருடைய பழைய ஓனரை மறக்காம மனசுக்குள்ளேயே அவரை பத்தி நினைச்சிட்டு இருந்திருக்கு. அவரே அடையாளம் கண்டுபிடிக்கல. ஆனா அந்த மாடு அவரை அடையாளம் கண்டுபிடிச்சு ஆனந்த கண்ணீரோடு அவர்கிட்ட பேசுற மாதிரியே முகத்தை காட்டிட்டு இருந்துச்சு. தான் ஈன்றெடுத்த கடைசி கண்ணுக்குட்டியையுமே அவர்கிட்ட தலையசைச்சு காட்டியது. அதையும் அவர் தடவி கொடுத்தார். இதுக்கு மேல என்ன வேணும் இந்த உண்மையான அன்பு கிடைப்பதற்கு? உங்களுக்கு இந்த நிகழ்வு பிடிச்சிருந்துச்சுன்னா மை மினி ஸ்டோரிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி உண்மையான கதைகள் வேணும்னாலும் கேளுங்க. அடிக்கடி நம்ம சேனல்ல போடலாம்.